ஸ்டாக்ஸ் வாங்குறது பெஸ்ட்டா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது பெஸ்ட்டா? இது ரெண்டில் எதிராக அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, இது ரெண்டில் எதிராக சேஃப் அப்படிலாம் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஸ்டாக்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்களோட கேபிட்டலை கெயின் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பங்குகள் எல்லாம் பப்ளிக்காக விற்பாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஐபிஓன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அவங்க விற்கிற ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்குறது மூலயமா அந்த ஒரு கம்பெனியோட ஒரு பகுதிக்கு நம்ம வந்து ஒரு ஓனர்ஷிப் கொண்டாடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு பார்த்தரலாம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளோட இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பண்டலாக சேர்த்து விற்கிறாங்க இல்லையா? ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லி சொல்லுவோம். இதில் மெயினாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் நடக்குது. சரி, ஓகே, டைவர்சிஃபிகேஷனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சுருந்தோம்னு வைங்களேன். ஸோ அந்த ஸ்டாக் மேலே ஏறும் இறங்கும். இதே வந்து இவங்க வந்து ஒரு பண்டலாக வாங்கி வைக்கும்போது நிறைய கம்பெனிஸோட ஷேர்ஸை வந்து இவங்க வாங்கி வச்சு ஒரு பண்டலாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க வந்து வச்சுருக்கும்போது இப்போ ஏதோ ஒரு கம்பெனி வந்து நல்லா ஹையாக பர்ஃபார்ம் பண்ணாலும் இன்னொரு கம்பெனி டவுனாக பர்ஃபார்ம் பண்ணாலும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரிட்டர்ன்ஸும் கிடையாது, ரொம்ப லோவான ரிட்டர்ன்ஸ் கிடையாது, ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு ஓன் ஸ்டாக் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி ஸோ மார்க்கெட் வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது, அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம வந்து டெய்லியும் அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்படி அனலைஸ் பண்ணாமல் நம்ம வந்து அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் வைங்களேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னே தெரியாமல் நம்ம போய் ஒரு கம்பெனியில் வாங்குறோன்னா அது வந்து எப்போ வேணாலும் லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குது அதில். இதே வந்து நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறோன்னு வைங்களேன், அது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மேனேஜரால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பண்டல் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பண்டல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்குறது மூலயமா இது வந்து ஒரு கம்பெனி வந்து அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணாலும் இன்னொரு கம்பெனி டவுனாக பர்ஃபார்ம் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈக்குவல் ஆகிடும். ஸோ ரொம்ப வந்து நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோவான பர்ஃபார்மும் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன் கிடைக்கும். இல்லை நான் வந்து ரெகுலராக வந்து உட்காந்து வந்து அனலைஸ் பண்ணுவேன், ஸோ கம்பெனிஸை பற்றி எனக்கு வந்து நல்லா தெரியும், ஸோ நான் வந்து மார்க்கெட்டை டெய்லியும் மானிட்டர் பண்ணுவேன், ஸோ நான் ரிசர்ச் பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து பெட்ரு. இதே நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாமே எதுவும் பண்ண முடியாது, பட் நான் வந்து மந்த்லி ஏதோ ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ணணும், பட் அது வந்து லாங் டேர்மில் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸ் வேணும், ஸோ எந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து ஸ்பெசிஃபையாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து அதுக்கான வீடியோ அடுத்து போடலாம். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் அவனோட வெல்த்தில் வந்து மேலே போகணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவனோட வெல்த்தை வந்து நீங்கள் வந்து புஷ் பண்ணி விடுங்க.